பவுலுக்கு கண்ணு போயிருச்சு. அனனியா வந்து கைகளை வைத்த உடனே மீன் செதில்கள் போல அவர் கண்கள் இருந்து கீழே விழுந்து அவர் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறான்னு பைபிள் நம்ம வாசிக்கிறோம். அடுத்து நீங்க வாசிங்க. உடனே அவன் எழுந்து கண்கள் திறக்கப்பட்ட உடனே செயல் ஆக்ஷன்ஸ்குள்ள வரார். இன்னைக்கு நம்மளும் இந்த வருஷம் வசனத்தை கேட்டிருக்கிறோம். பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவர்கள், 15 வருஷ விசுவாசிகள், ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசுகிறவர்கள். ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? சத்திய வசனம் நம் மனதில் இருக்கிறதா? வார்த்தையின்படி ஒரு வாழ்க்கையை சீரமைக்கிறோமா? கர்த்தருடைய வசனத்தை உள்ள வைத்து அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துறோமா? இன்னைக்கு ஆண்டு இந்த வருஷத்துல அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். புத்தி உள்ள மனுஷன். அந்த புத்தி உள்ள மனுஷனை குறித்து அங்க வசனம் சொல்லுகிறது, அவன் கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்படின்னா வசனத்தை கேட்டு வசனத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கும் வசனத்தை கேட்டு கீழ்படியாதவர்களுக்கும் இவங்க 2 பேருக்குமே அட்டாக் ஒண்ணுதான். நான் கீழ்படுகிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். அட்டாக் ஒண்ணுதான். ஏன்னா அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சா 2 பேருக்கும் 2 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 25, 27 ரெண்டையும் வாசிச்சீங்கன்னா பெருமழை வந்தது. யாருக்கு? புத்தி உள்ளவனுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும். அடுத்து பெருவெள்ளம் வந்தது. 2 பேருக்கும் வந்துச்சா? 2 பேருக்கும் காற்று அடித்தது. 2 பேர் வீட்டின் மேலும் அது மோதினது. அட்டாக் ஒண்ணுதான். ஆனா இப்பதான் மாற்றம் வருது. எங்க மாற்றம்னா, தாக்குதலுக்கு தாங்கி நிற்கிறார்களா? எல்லாரும் பார்த்தா ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த தாக்குதலுக்கு அப்புறமும் உறுதியா நிக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. உறுதியா. அங்கதான் தெரியும். எது வரைக்கும் தெரியாது. நார்மலா அடிக்கும் போது எதுவுமே தெரியாது. முடிச்சுட்டு பார்த்தாதான் தெரியும். இங்க வசனம் சொல்லுது, அது விழவில்லை. இங்க வாசிங்க, அது விழுந்தது. அல்லேலூயா. ஆமென். கலங்கரை தீபமாய் கரை சேர்க்கும் தெய்வமாய் அசைந்தாடும் ஆலியில் அசையானங்கூரமாய் கலங்கரை தீபமாய் கரை சேர்